ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு கேஷுவலான அப்படியே காலையிலேருந்து ஒரு ரொட்டீன். மித்துன் குட்டியோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே இது. எப்பயுமே காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிருவேன். அது ஆட்டோமேட்டிக்காக அலாரம் வைக்காமலே நமக்கு வந்து முழிப்பு வந்துடும். நம்ம எழுந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிட்டோம். எல்லாருமே அப்படி தான். ஆக்சுவலாக அன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே, இனிமேல் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு மாதம் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சு பழகிட்டு சடனாக ஒரு ஜூன் மந்தில் பார்த்திங்கன்னா எழுந்துக்கவே முடியாது. அது எல்லாருக்குமே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. எப்பயுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்பயுமே வந்து அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கும் வந்து ஒரு சில நேரம் நான் லேட்டாக ஏந்துப்பேன். கரெக்டாக வந்து சமைக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். அப்புறமா தான் ஒரு சில நேரம் கோலம் போடுவேன். இன்றைக்கி வந்து நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால சரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு வீக்லி ஒரு 3 to 4 டேஸ் வந்து கரெக்டாக அந்த 5 மணிக்கு முழிப்பு வந்துடும். அந்த ஒரு நாள் மட்டும் நான் என்னை வந்து நானே ஏந்துக்க மாட்டேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு 4 டேஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். லாஸ்ட் ஒரு 2 ஒர்க்கிங் டேஸ் வந்து எனக்கே கொஞ்சம் டயர்டாக நான் ஃபீல் பண்ணுவேன். என்ன சமைக்கணும் அப்படின்னு முதல் நாளே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருவேன். ஒருவேளை டைம் இல்லை, நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டேன் அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் டிஃபனுக்கு பண்ண போகிறேன். இட்லி, லன்ச் ரெண்டுமே நான் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் மெயினாக வந்து அந்த கேஸ் ஸ்டவ் மாற்றினேன். இது கொஞ்சம் வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கினதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இந்த கேஸ் ஸ்டவ் நல்லா தானக்கா இருக்குது, இது புதுசு தானே, ஏன் மாற்றுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. மாற்றுறதுக்கு வந்து ரீசன் பார்த்திங்கன்னா, காலையில் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த டைம் பத்தலை. என்னோடய அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே கொஞ்சம் மீடியமாக தான் எரியும். ஒன்று வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும், இன்னொன்று ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எங்கள் மாமியார்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அவங்க தான் எனக்கு வந்து புதுசு வாங்கி கொடுத்தாங்க. இல்லை நீ வந்து காலையில் ரொம்ப கஷ்டப்படுற, ஏன்னா அவங்க பார்க்குறாங்க இல்லையா, அவங்க இங்கே வரும்போது நான் அவசரமாக பண்ணுவேன். ஸோ அவங்க இருந்தாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் நான் அவங்களையும் ஹெல்ப்புக்கெலாம் நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா காலையில் வந்து பெரியவங்களால் டக்குன்னு எழுந்துக்க முடியாது. ஸோ நானும் அதை எதிர்பார்க்க மாட்டேன். கொஞ்சம் நான் லேட்டாக எழுந்திரிச்சு வந்தாலும் அவனுக்கு ஊட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க இருந்தாங்க அப்படின்னா. ஸோ அது வந்து இந்த அடுப்பு வாங்கி கொடுத்ததே அவங்க தான். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணல. அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, உனக்கு என்ன வேணுமோ கேளு, எதுனாலும் கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு. ஸோ அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் வாங்கி கொடுத்ததுக்கு. வீக் டே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே இருக்கும். எப்பயுமே ஒரு சிலது வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். லாஸ்ட்டாக அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்போ கொஞ்சம் காய்கறி கம்மியாயிடும். நான் வந்து எப்பயுமே வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துப்பேன் ரைஸ் விட. இப்பயுமே நான் அப்படி தான். ஸோ அந்த வெயிட் லாஸ் வந்து அப்படியே வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரீசனே அதுதான். இன்றைக்கி வந்து கடப்பா பண்ணலாம் அப்படின்னா பாசிப்பருப்பு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அதுதான் வந்து கடப்பாக்கு மெயின். இது வந்து கும்பகோணமோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. எங்கள் அப்பா வந்து அடிக்கடி வாங்கி கொடுப்பாரு நாங்கள் கும்பகோணமில் இருக்கும்போது. இப்போ வந்து இதை நான் அசால்ட்டாக வந்து பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. பாசிப்பருப்பு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருவேன். லஞ்சுக்கு வந்து மீல் மேக்கர் பிரியாணி பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும் டேஸ்ட்டு. மித்தன் குட்டிக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் சுடு தண்ணியில் காலிஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வச்சுட்டேன். மீல் மேக்கர் வந்து நம்ம இந்த சுக்கா மாதிரியும் பண்ணலாம். ஸோ மீல் மேக்கரில் நிறைய நம்ம டிஷ்ஷஸ் பண்ணலாம். எனக்கு வந்து பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கும். மித்தன் குட்டிக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 1 pot ரைஸ் தான் நமக்கு ரொம்ப ஈஸி காலையில். இது வந்து கொஞ்சம் நான் சுடு தண்ணியில் வேக வச்சுருவேன். அது வந்து ஆறத்துக்குள்ளே பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். 2 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுவும் நார்மல் வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற போட்டுருவேன். கடப்பாக்கு வந்து மெயினே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் அதெல்லாம் அரைச்சி ஊற்றுறது தான். இப்போ இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நான் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய், 2 பூண்டு, பட்டை, சோம்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை. இதில் பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இதை நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகா தான் ஹைலைட்டே. ஸோ நான் அரைக்கும் போது மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் போட்டேன். ஒரு 2 பச்சை மிளகா, நல்லா காரமாக இருந்துச்சுன்னா 2 போதும். இப்போ அதுக்குள்ளே நமக்கு வந்து இட்லியும் நல்லா வெந்துடுச்சு. இங்கே மீல் மேக்கரும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே
வெந்நீரில் ஊறிடுச்சு. இது வந்து நான் அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சுருவேன். கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், காரப்பொடி அதெல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பிரியாணிக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டக்குன்னு இது எடுத்து போடுறதுக்கு. இதில் வந்து கொஞ்சம் காரம் வந்து சேராது, அதனால தான் நான் மேக்னேட் பண்ணி வைக்கிறேன். நான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே காலையில் ஜீரா வாட்டர் எடுத்துருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் லாஸில் அதிகமாகவே கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் நான். ஸோ ஒரு சில எக்ஸசைஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் இன் ஃப்யூச்சர் vlogsல. இப்போ வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு சோள மாவு, அதில் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலான்னா போட்டுக்கலாம். நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதை நல்லா அப்படியே கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மித்துன் குட்டிக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால அவனுக்கு பிடிச்ச ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் நான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே பிரியாணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பட்டை வகை எல்லாத்தையுமே அரைச்சி போட்டுருவேன். மித்துனுக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவான் தனியாக. ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்கும்போது அதோடய ஃப்ராக்ரன்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்ல ஒரு 2 வெங்காயம் நறுக்கி அதிலேயே போட்டேன். காரமும் கொஞ்சம் நான் கம்மியாக தான் போடுவேன். நான் மித்துன் குட்டி வந்து ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டான். அவங்களும் கொஞ்சம் லிமிட்டடாக தான் சாப்பிடுவாங்க. இதில் வந்து 2 பச்சை மிளகா, அப்புறம் மஞ்சள் தூள், தக்காளி பழம் வந்து 2 சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக தான் இருந்தது. இப்போ எனக்கும் நான் சேர்த்து தான் செஞ்சுக்கிறேன். காலையிலேயே செஞ்சு ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா மத்தியானம் நான் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே பருப்பும் அந்த உருளைக்கிழங்கும் கடப்பாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கடப்பாக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி தாளித்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த மீல் மேக்கர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, காரம் உப்புலாம் போட்டு அதையும் அதோடு சேர்த்துட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கும் வந்து தனியாக நான் காரத்தூள் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் நான் லிமிட்டடாக பார்த்து தான் சேர்த்துக்கிட்டேன். இதில் நிறையா வந்து புதினா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த சம்மருக்கு நிறைய ஜூஸ் குடிங்க, புதினா, குக்கும்பர் அதெல்லாம் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ இது வந்து கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம், தக்காளி பழம் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக கடப்பாக்கு சேர்க்க மாட்டாங்க, நான் வந்து சேர்ப்பேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு அதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். இங்கே வந்து மீல் மேக்கர் பிரியாணிக்கு இப்போ 2 கப்பு வந்து ரைஸு பிரியாணி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதனால் கரெக்டாக அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் காரம் உப்புலாம் தேவைப்பட்டுச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். இப்போது கடப்பாக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு 5 to 6 minutes கொதிச்சுது அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் அதோட போட்டுக்கிட்டேன். கடப்பா பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பேர் கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் சைட் டிஷ் வந்து ஒரு ஆப்டான சைட் டிஷ் கடப்பா. இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா தண்ணி கொதிச்சோடனே நான் பிரியாணி ரைஸ் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருவேன், அவ்வளோதான். என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா மிளகா பொடியெலாம் ரொம்ப பிடிக்காது. இப்போ இட்லி தோசை ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சைட் டிஷ் வேணும், சட்னியோ இல்லை சாம்பாரோ. கடப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது இது செஞ்சுருவேன். நான் செஞ்சேன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் மாமியாருக்கும் அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நான் அங்கே போனால் கூட எனக்கு செஞ்சு கொடுமா அப்படிம்பாங்க. நான் ரெசிபி சொல்லுவேன், இருந்தாலுமே நான் தான் செய்வேன். ஏன்னா நான் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு அந்த வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது அப்படியே சமைச்சு பழகினதுனால நான் அங்கே போயும் சமையல் வந்து எனக்கு நானே கிச்சனுக்கு போய் எல்லாமே பண்ணிடுவேன். ஏன்னா எங்கள் மாமியார் வீடு, அம்மா வீடு, லாவண்யா வீடு, எங்கள் வீடு எல்லாமே எனக்கு தெரியும். யார் யார் எங்கே வந்து எல்லா திங்ஸும் வச்சுருப்பாங்க, ப்ரொவிஷன்ஸ்லாம். அது வந்து அப்படியே பழகிடுச்சு எனக்கு. யார் வீட்டுக்கு போனாலுமே எனக்கு நான் புதுசாக எப்பயுமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். எங்கே போனாலும் அதை நம்ம வீடு மாதிரி நினச்சிட்டு எல்லாமே நான் பண்ணுவேன். அது வந்து எனக்கு ஒரு ஹேபிட். அது எப்பயுமே சமையல், பாத்திரம் தேய்க்கிறது, அப்புறமா வீடு பெருக்கி துடைக்கிறது, இது எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ அது வந்து யார் செஞ்சாலும் வந்து குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் எப்படி சமைப்பேன்னு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியும். லாவணி எப்படி சமைப்பா, வேம்பு எப்படி சமைப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஸோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது யாருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பேக் பண்ணி வச்சுட்டேன். மித்துன் குட்டிக்கு வந்து ரெட் பனானா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சது எல்லாமே வச்சுருக்கேன். திருப்தியாக சாப்பிடுவான் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கும் இருக்கும். ஸோ மித்துன் குட்டிக்கு வந்து தெரியாது நான் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக சொன்னேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ கரெக்டாக சாப்பிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. ஸோ அவனும் வந்து அவனோட வேலையை அவன் பார்த்துப்பான். ஸோ சாப்பிட்றது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை அவன்கிட்ட. மற்றபடி யூனிஃபார்ம் போட்டுக்கிறது அது எல்லாமே அவன் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவான்.
கரெக்டாக அவனுக்கு வந்து 7:30க்கெலாம் வந்து வேன் வந்துடும். ஸோ அவன் போனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் இப்போ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வாக்கிங் போவேன், அதுக்கப்புறமா ப்ளஸ் எக்ஸசைஸும் பண்ணுவேன். ஒரு நாள் வந்து வாக்கிங் போவேன், ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஏன்னா தக்ஷுக்குட்டி ஏந்துக்கிறதுக்குள்ளே நான் பண்ணணும். அதனால் காலையில் வந்து அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்குது. வாக்கிங்கோ இல்லை ஜாகிங் இல்லை சைக்கிளிங் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அவங்களும் வெயிட் லாஸில் இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வெயிட் மெயின்டைன் ஆகும். என்ன மாதிரி தான் அவங்களும் கொஞ்சம் கூட சாப்பிட்டாங்கன்னா நல்ல வெயிட் போட்டுருவாங்க. ஸோ அதனால் அந்த வெயிட் கான்ஷியஸ் 2 பேருக்குமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு 2 பேருக்குமே டைம் கிடச்சிது. அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாக்கிங் போகிறோம். ஒரு சில நேரம் நான் போகிறேன் அப்படின்னு அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கிடச்சா கூட நான் போயிட்டு வந்துடுவேன். நமக்கு இந்த பேக் பெயின் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அது நடந்தால் தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி போனேன். எங்கள் ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டு நடந்தாலே ஒரு 3000 ஸ்டெப்ஸ்க்கு மேலே போயிடும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அன்றைக்கி. ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் என்னோடய ஒர்க் அவுட்லாம் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நானும் லவ்னியாவும் சேர்ந்தே ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.